Hello everyone, welcome back to the channel. Exercise 13.3 question number 5. The following table gives the distribution of lifetime of 400 neon lamps. 400 neon lamps oda lifetime கொடுத்திருக்காங்க. Median calculate பண்ணனும். இது வந்து frequency. இங்க கொடுத்திருக்கிறது frequency. ஏனா 400 neon lamps னு கொடுத்திருக்காங்க. அப்போ n வந்து 400 இருக்கும். பட் இங்க 400 நமக்கு இல்ல. இது வந்து frequency. இப்போ நம்ம cumulative frequency calculate பண்ணிக்கலாம். Cumulative frequency இங்க எல்லாமே continuous dataவா தான் இருக்கு. So no problem. First 14 14 56 add பண்ணனும். இது 56 14 கூட add பண்ணா 70 70 plus 60 130 130 plus 86 130 86 add பண்ணா 216 216 216 74 கூட add பண்ணனும் 290 290 plus 62 352 352 plus 48 400. So இங்க நமக்கு 400 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 400 neon lamps னு கொடுத்திருக்காங்க. So n வந்து 400. ஃபார்முலா எழுதிக்கலாம். மீடியன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். L plus n by 2 minus CF. CF ங்கிறது cumulative frequency divided by F into H. இப்போ n by 2 வேணும். n equal to 400 நா n by 2 400 by 2 இதை கட் பண்ணா 200 கிடைக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன் கிளாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் வந்து இந்த 200க்கு கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி. இந்த 200க்கு நியரஸ்ட் கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி. 200 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 130 ல இருந்து 216 குள்ள இந்த 200 இருக்கும். பட் இந்த 200க்கு நம்ம 130 எடுத்துக்க முடியாது. 216 இதோட பெரிய frequency. இது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது எது ஜாஸ்தி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்ப 216 அதோட 216 ஓட கிளாஸ் தான் வந்து மீடியன் கிளாஸ். அது வந்து 3000 to 3500. இப்போ இதோட இது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். Lங்கிறது இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் தான் L. நெக்ஸ்ட் நம்ம F வேணும். Fங்கிறது இந்த மீடியன் கிளாஸோட frequency. அது வந்து 86. அடுத்தது cumulative frequency. இந்த cumulative frequencyல இந்த மீடியன் கிளாஸோட cumulative frequency 216. இதுக்கு முன்னாடி இருக்க frequency தான் cumulative frequency CF 130. இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Hங்கிறது கிளாஸ் சைஸ். இங்க 1500 இருக்கு, 2000 இருக்கு. 2000 minus 1500 500. அதுதான் கிளாஸ். upper limit minus lower limit பண்ணனும். அது வந்து 500. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3000 plus n by 2 வந்து 200. Cumulative frequency 130 divided by frequency 86 into H வந்து 500. இதையெல்லாம் simplify பண்ணிக்கலாம். 3000 அப்படியே வச்சுக்கிட்டு 200 minus 130 70 divided by 86 into 500. இது 3000 அப்படியே வச்சுக்கோங்க. plus 7 5s are இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 5s are 35. இங்க 0 0 0 divided by 86. 3000 plus 35000 plus 86 வந்து 406.98. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 3406.98. இதுதான் வந்து மீடியன் லைஃப் டைம் ஆஃப் a lamp.